வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோடில் மேக்னாவுக்கு தமிழ் கல்யாணமானவர் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப டென்ஷனாகி கோபப்படுறாங்க. குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு கோபப்படுறாங்க. தமிழ், நீ என்னோட எமோஷனலோட விளையாண்டுட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உங்கள் கூட போட்ட கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த பிஸ்னஸை இனிமேல் நீ எப்படி பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். இனிமேல் யாருமே உனக்கு ஆர்டர் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோபப்பட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் போய் சொன்னேன் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. சரஸ்வதி, உங்களை போய் நான் அண்ணன் கூப்பிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ளே போகிறாங்க. இதுக்கிடையில் தமிழ் கோபப்பட்டு நமச்சி கணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்றாரு. எப்படியோ மேக்னாவுக்கு தமிழ் பற்றின உண்மை தெரிய வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் அதெல்லாம் இல்லை, அது ஒரு கனவு அப்படின்னு காமிக்கிறாங்க. நமச்சி தான் இந்த மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி வீட்டுக்கு போகணும் டூட்டை சொல்லுங்கள் நமச்சி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க மேக்னா. அப்போ தான் நம்ம நினச்சி பார்த்தாலே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, நிஜமாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு நமச்சி. மேக்னாவோட மாமாவுக்கு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு நமச்சி. அவருமே இப்போது தமிழ் வீட்டுக்கு மேக்னா போனான்னா தமிழ் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்ற உண்மை அவளுக்கு தெரிய வந்துடும், அது நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இதனால் மினிஸ்டர் கூட மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாரு. மேக்னாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு உனக்கு மினிஸ்டர் கூட மீட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ நேராக வந்தாதாம்மா மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நமச்சிட்ட மேக்னா ஒரு முக்கியமான வேலையாக நான் பெங்களூர் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டக்கப்புறம் தான் நமச்சிக்கு உயிரே வருது. வீட்டுக்கு வராரு நமச்சி. மேக்னா மேடம் வரலையா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க ஒரு முக்கியமான வேலையாக பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி. அடா, நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருக்கிறாரு. சரஸ்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, மேக்னா மேடம் வருவாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சமைக்க ஆரம்பித்தேன், ஆனால் இப்படி அவங்க வராமல் போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மேக்னாவுமே ரொம்ப கவலையாக வந்துட்டுருக்குறாங்க. அந்த மினிஸ்டர் உனக்கு தெரிஞ்சவர் தானே பாப்பா, அவருக்கு வேணால் ஃபோன் பண்ணி ஒரு தடவை கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கமலம்மா. மேக்னா மினிஸ்டருக்கு கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான வேலையாக சென்னை வந்திருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்டர், உங்களுக்கு முக்கியமான வேலைன்னா நீங்கள் பாருங்கள், உங்கள் மாமா வேணால் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட பேசி அப்ரூவல் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே மேக்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம், நீங்கள் நேராக தமிழ் வீட்டுக்கே போங்கண்ணா அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. தமிழுக்கு ஃபோன் பண்ணி மேக்னா வர விஷயத்த சொல்கிறாங்க. மேக்னா மேடம் வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ். இங்கே வரும்போது சரஸ்வதி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு நமச்சி. சரஸ்வதி திடீர்னு வாமிட் பண்ணுறாங்க, காலையிலே தலை சுற்றுதுன்னு சரஸ்வதி சொன்னாங்க அப்படின்னு வசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ சரஸ்வதியை அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி. தமிழ், நான் வேணா சரஸ்வதியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வசு சொல்கிறாங்க, நீங்கள் இருங்க மாமா, மேக்னா மேடம் வரப்போ நீங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, நான் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி மேக்னாவும் இப்போ அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. படம் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நமச்சி நினச்சிட்டு இருக்கிறாரு. சரஸ்வதி தமிழோட மேரேஜ் ஃபோட்டோ வாலில் இருக்குது, அதை பார்க்குறாரு நமச்சி. அதை வேகமாக கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு கழட்டி வைக்கிறப்ப கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருது. உடைக்கலான்னு தான் பார்த்தேன், கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நமச்சி. சரி, கெஸ்ட்லாம் வராங்க, அதை க்ளீன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழோட அப்பா. மேக்னாவுமே இப்போது வீட்டுக்கு வராங்க. எங்கள் பையனோட உயிரை நீ காப்பாற்றிருக்கிறம்மா, அதனால தான் உனக்கு விருந்து கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னாவுமே இப்போது சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. தமிழும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாரு. மேக்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி வரதுக்குள்ளே இவங்க சீக்கிரமாக கிளம்பி போயிடணும் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாரு நமச்சி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. மேக்னா போகிறதுக்கு முன்னாடியே சரஸ்வதி வீட்டுக்கு வந்துடுவாங்களா, இல்லை தமிழ் பற்றின உண்மை மேக்னாவுக்கு தெரிய வந்துடுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.